எப்பவுமே வீடியோ முடிக்கும் போது நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வீடியோ முடிப்பேன். ஸோ உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோல தான் இப்போ வந்திருக்கேன். எஸ், இப்போ தமிழ் சினிமாவில் எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரு வார்த்தை வந்து விக்ரம் 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 விக்ரம். அதுவும் சூர்யா, விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் இப்படின்னு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் இருக்கும்போது இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே பெருசாக போயிட்டே இருக்குது. அண்ட் ரீசெண்டாக வந்த ட்ரைலருமே படத்துக்கான ஹைப் ரொம்பவே கூட்டி விட்டுருக்கு. படத்துடைய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கமலஹாசனுடைய தீவிர ரசிகர். இந்த படத்தில் என்னெல்லாம் சஸ்பென்ஸ் வச்சிருக்க போறாருன்றத யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஆனால் படத்தோடைய டைட்டில் வைக்கும்போது ஆல்ரெடி 1986ல கமலஹாசன் நடிப்புல விக்ரம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துடைய டைட்டில் எதுக்கு இந்த புது படத்துக்கு வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருந்துச்சு. படத்துடைய சீக்வலா இருக்குமா, அந்த படத்துல இருக்கிற கேரக்டர் இதுல கண்டினியூ ஆகுமா, இல்ல வேற மாதிரி ஏதாச்சும் யோசிச்சு வச்சிருக்காங்களான்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. பழைய படத்துல வந்த விக்ரம் சாங்கையும் இந்த படத்துடைய டைட்டில் ட்ராக்ல யூஸ் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஏதாவது ஒரு கனெக்ட் இருக்கும். பட் 1986ல வந்த விக்ரம் படத்தை எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்றது எனக்கு தெரியல. இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை நிறைய பேர் போய் தேடி இருப்பீங்க. எந்த பிளாட்ஃபார்ம்லயுமே கிடைச்சிருக்காது. 80ஸ்ல வாழ்ந்தவங்களுக்கு கண்டிப்பா விக்ரம் படத்தை பார்த்திருப்பாங்க. அந்த படத்துடைய கதைகள் தெரிஞ்சிருக்கும். அவங்க முக்காவாசி அங்கிள் ஆண்டியா தான் இருப்பாங்க. ஆனா யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய பேருக்கு அந்த படத்துடைய கதை தெரியாம இருந்திருக்கும். எப்பயாவது தான் டிவிலையும் போட்டிருப்பான், ஆனா அடிக்கடியும் போடுறது கிடையாது. ஸோ அவங்களுக்காக, இந்த படத்துடைய கதையை தெரியாதவங்களுக்காக 1986ல வந்த விக்ரம் படத்தை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா பிள்ளைங்களுக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜூட் அஸ்வின். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? No sudu, no sornai, no disturbance, absolute peace, love. படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த படத்தை தேடி கண்டுபிடித்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். அதுவும் பிரிண்ட் தெலுங்குல தான் இருந்துச்சு. எனக்கோ தெலுங்கு தெரியாது. அப்போ தமிழ்ல இருக்க எங்கேயோ போய் தேடி கண்டுபிடிச்சி தமிழ் வெர்ஷனை பார்த்துட்டு தெலுங்கு வெர்ஷனில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் கண்டென்ட்குள்ள போகலாம். வாங்க. படம் ஸ்டார்ட் ஆனதுமே ஒரு கோர்ட் சீனோட தான் ஓப்பன் ஆகுது. கோர்ட்ல வந்து ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்றாங்க. அதுல ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸா இருக்கிற அஷ்ரஃப் ஹுசைன், பிரான்சிஸ் அடைக்கலராஜ், ஆர்டி போரா இவங்க 3 பேருக்கும் 25 ஆண்டு கால தண்டனை வழங்கப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்மெண்ட் பாஸ் ஆகுது. இவங்க 3 பேரும் மிகப்பெரிய கள்ளக்கடத்தல், கொலை, கொள்ளைன்னு பண்ற கேடுகட்ட கேரக்டர்ஸ். சோ இவங்களை எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி தான் அந்த சீன் ஓபன் ஆகுது. ஜெயிலுக்கு போறமே என்ற கொஞ்சம் கூட அவங்களுக்கு பயமே கிடையாது. அவ்வளவு தெனாவட்டா ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பதில் சொல்றதும், 25 வருஷம் என்ன 25 நாள்லயே நான் வெளியே வந்து காட்டுறேன் பாரு, 35 கொலை இல்ல 36 கொலை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு தெனாவட்டா இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு போற அளவுக்கு அந்த கேரக்டரைசேஷன் இருந்துச்சு. இவங்க 3 பேரையும் வேன்ல ஏத்தும் போது தான் படத்தோட டைட்டிலே ஓபன் ஆகுது. ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் வழங்கும் விக்ரம். டைட்டில் ஓபன் ஆனதும் டைட்டில் ட்ராக் விக்ரம் விக்ரம் சாங்கோட தான் ஓபன் ஆகுது. அண்ட் டைட்டில்ல கமலஹாசன் போட்டோ, சுகித் ராஜாவா இருக்கிற சத்யராஜ் அவர்களுடைய போட்டோ, பிரீத்தியா வர லிசி அவர்களுடைய போட்டோ, ஹிந்தில மிகப்பெரிய ஆக்டர் இருக்க அம்ஜத் கான், டிம்பிள் கபாடியா இவங்க எல்லாருடைய போட்டோவுமே வந்து டைட்டில் ஓபன் ஆகி போயிட்டு இருக்கு. டைட்டில் போகும்போதே யாரெல்லாம் இதுல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்றது சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு படம் பார்க்குற ஃபீல் கிடைக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி வந்து சுஜாதா ரங்கநாதன் அவர்களுடைய ஸ்டோரி தான். அவர் தான் இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளேவும் ஹெல்ப் பண்ணிருக்காரு. படத்தோட ஸ்கிரீன் பிளே கமலஹாசன் அவர்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. விக்ரம் படம் ஒரு நாவல் தழுவுனது தான். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருக்காரு. டைரக்டர் ராஜசேகர் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. டைட்டில் கார்டுலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் அக்னிபுத்ரா 2ன்ற ஒரு ராக்கெட் ஏவுகணை தயாரிக்கிற இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது படம். இந்த நியூக்ளியர் மிசைல் வந்து இந்தியா கிட்ட இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பலம். இந்த ப்ராஜெக்ட் அக்னிபுத்ரான்ற ஏவுகணையை ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு எடுத்துட்டு போக போறாங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்க சமயத்துல சத்யராஜ் அவனுடைய ஆளுங்க எல்லாம் சேர்ந்து மிசைலை கடத்திட்டு போறாங்க. அங்க இருக்கிற போலீஸ், ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு அலேக்கா ஹெலிகாப்டர்ல மிசைலை கட்டி தூக்கிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த விஷயம் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி அக்னிபுத்ரா ஏவுகணையை கடத்திட்டாங்க. அந்த ராக்கெட் உங்களுக்கு வேணும்னா ஸ்டார்டிங்ல 3 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கல்ல, அவங்க 3 பேரையும் ரிலீஸ் பண்ணணும், கூடவே 5 கோடி ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படின்ட்டு டிமாண்ட் வைக்கிறாங்க. இத பத்தி இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏவுகணை வெடிச்சா ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகில நடந்த மாதிரியே ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தோடயே இந்தியன் கவர்மெண்ட் இந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. மினிஸ்டரா இருக்க வி.கே. ராமசாமி, உங்க டிபார்ட்மெண்ட்ல தான் நிறைய கில்லாடிங்க இருக்காங்களே, அதுல எவனையாவது ஒருத்தர் அனுப்பி அந்த மிசைலை கண்டுபிடிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரிசர்ச் டீம்ல இருக்கிற சாருகாசன் இதை விக்ரம் என்ற ஒரு ஆளால தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கூட இருக்கிற அட்மிரல் ஷாக் ஆவறாங்க. யூ மீன் கமாண்டர் விக்ரம் அப்படின்னு கேக்குறாங்க. எஸ், அவரே தான், அவரால் மட்டும் தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும் சொல்லிட்டு கமலஹாசன் அவருக்கு பில்டப் கொடுக்குறாங்க அந்த மொமெண்ட்ல. இதையெல்லாம் அந்த ஆபீஸ்ல இருக்க ஒரு பிளாக் ஷிப் கேட்டுட்டு போய் சத்யராஜ் அவர்கள் கிட்ட சொல்லுது. சத்யராஜும் விக்ரமா போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்றாப்ல. கட் பண்ணா வனிதா மணி சாங்கோடைய இன்ட்ரோ வரும். சோ அந்த சாங் எல்லாருமே டிவில பார்த்திருப்போம். விக்ரம போட்டு தள்ளுறதுக்கு ஒரு ஆள் கன் பாயிண்ட்ல அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. எல்லா இடத்துலயும் மிஸ் ஆகிட்டே இருக்கும். சாங்ல கமலஹாசன்
கமலஹாசன் கூட அம்பிகா இருப்பாங்க. அம்பிகா வந்து கமலஹாசனுடைய வைஃப். ஸோ அந்த சாங்கே வந்து அவருடைய கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன்ல தான் ஓடிட்டு இருக்கும். சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஹோட்டல்ல இருக்கும்போது சாருஹாசன் கமலஹாசனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு சொல்லுவாரு. இல்ல என்னால முடியாதுன்னு கமல்ஹாசன் சொல்ல, கூட இருக்க அம்பிகாவுக்கு இது சுத்தமா பிடிக்காது. இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தானே வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்க, இப்போ எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க, அது இல்லாம கூட கன் வேற வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. கமல்ஹாசன் ஃபோன் பேசிட்டு இருக்க சமயத்துல கன்ல இருக்க புல்லட்டையும் எடுத்துருவாங்க. அம்பிகாவுக்கு கமல்ஹாசன் ராய் ஏஜென்ட்டா ஒர்க் பண்றது சுத்தமா பிடிக்காது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமல்ஹாசனும் அம்பிகாவும் மார்க்கெட்டுக்கு வரும்போது கமல்ஹாசனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சத்யராஜ் அவர்களுடைய அடியால் கமல்ஹாசனுக்கு கன் பாயிண்ட்ல குறி வைக்கும் போது மிஸ் ஆகி அம்பிகா அதுல வந்து மாட்டி ஸ்பாட்லயே இறந்துடுறாங்க. இத்தனைக்கும் அவங்க பிரெக்னன்ட்டா வேற இருப்பாங்க. வைஃபை போட்டு தள்ளிட்டாங்களே அப்படின்ற ஒரு சம்மகான்ல சாருஹாசன் அவர்களை மீட் பண்ண வருவாரு. நான் ஹனிமூன்ல இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்க ஆபீஸுக்கு மட்டும்தான் தெரியும், உங்க ஆபீஸ்ல இருக்க யாரோ ஒரு ஆள் தான் இந்த விஷயத்தை லீக் பண்ணிருக்காங்க, அது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சாருஹாசன் கூட ஆர்குமெண்ட் பண்ணிருப்பாரு. அந்த நேரத்துல சாருஹாசன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற டி.எஸ். ராகவேந்திரா அவர்கள் உள்ள வருவாங்க காஃபி எடுத்துக்கிட்டு. இவங்க இந்த பிளாக் ஷிப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறது தெரிஞ்சு அவர் ஒரு செகண்ட்ல ஷாக் ஆகி கையில சுகரை கொட்ட கமலஹாசனுக்கு இந்த பீஸ் தான் இங்க இருக்கிறதெல்லாம் லீக் பண்ணி விட்டுட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். சாருஹாசன் கிட்ட ராகவேந்திரா அவருடைய அட்ரஸை வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போவாரு. வீட்டுக்கு போய் அந்த காலத்திலேயே எக்கச்சக்கமான டெக்னாலஜி எல்லாம் வச்சிருப்பாரு கமலஹாசன். டிஃபரெண்டான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு கதை ஓபன் பண்ணுவாரு, பீரோ ஓபன் பண்ணுவாரு. டி.எஸ். ராகவேந்திரா தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சு அவரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாரு. அரெஸ்ட் பண்ணிட்டு துப்பாக்கி படத்துல விஜய் ஸ்லீப்பர் செல்ல ட்ரீட் பண்ற மாதிரி ராகவேந்திரா அவர்களை ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாரு. எங்க இருக்கு, யார் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இந்த ட்ரீட்மெண்ட்ல சத்யராஜுடைய பேரை சுகித் ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு டி.எஸ். ராகவேந்திரா. விசாரிச்சுட்டு இருக்கும் போதே இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து கால் வந்து டி.எஸ். ராகவேந்திரா அவர்களை நேரடியா விசாரிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. டி.எஸ். ராகவேந்திராவை ரொம்பவே ஹார்ஷா ஹேண்டில் பண்ணிருப்பாரு கமல்ஹாசன். அவர் அந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணாதீங்க, கையில இருக்க விலங்கெல்லாம் அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்மிரல் சொல்ல, டி.எஸ். ராகவேந்திரா அவர்களும் யார் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல போற மாதிரி போய் 8th ஃப்ளோர்ல இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிப்பாரு. இந்த சூசைட்க்கு அப்புறமா சத்யராஜை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கமலஹாசன் ப்ராஜெக்ட்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாரு. மீன்வைல் கமலஹாசனை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே சத்யராஜ் அவருடைய இடத்துல இருந்து பார்த்துட்டு விசாரிச்சுட்டு இருப்பாரு. இந்த டீடைல்ஸ் பத்திலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாருஹாசன் அந்த மிசைலை பத்தின முழு விவரத்தையும் சொல்லுவாரு. நீங்க தான் எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும் விக்ரம் அப்படின்ட்டு சாருஹாசன் கமல்ஹாசன் கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த மிசைல் 10 டேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வேற எங்கயாவது போய் வெடிச்சிரும், அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா கொண்டு வந்துரும் அப்படின்ற மாதிரியும் ஒரு செக் ஒன் வைக்கிறாரு. 10 டேஸ்ல அந்த மிசைல் எங்க இருக்கு அதையும் கண்டுபிடிக்கணும். எந்த க்ளூவுமே கிடையாது. ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருப்பாரு கமல்ஹாசன். ஏதாச்சும் ஒரு க்ளூவாவது கொடுங்க, அந்த மிசைலை டிசைன் பண்ணவங்க யாரு, அந்த ப்ராஜெக்ட் டீம் எங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாரு. அந்த ப்ராஜெக்ட் டீம் கிட்ட போயிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருப்பாரு விக்ரம். மிசைலை டிசைன் பண்ணவர் யாரு, அவரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்ட்டு கமல்ஹாசன் கேட்க, அவரு அமெரிக்காவில் இருக்காரு, அவரால் இப்ப வர முடியாதுன்னு அங்கேயும் ஒரு செக். வேற என்னதான் பண்றதுன்னு கேட்கும்போது மிசைலுக்கு ப்ரோக்ராம் கோடிங் பண்ண பிரீத்தின்றவங்க இருக்காங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் பிரியதர்ஷன் அவருடைய வைஃப் கல்யாணி பிரியதர்ஷன் இருக்காங்களா, அவங்களுடைய அம்மா. பிரீத்தியை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே கமல்ஹாசனுக்கும் பிரீத்திக்கும் முட்டிக்கும் ஒரு வழியா சாரிலாம் கேட்டு சமாதானமாகி டி.எஸ். ராகவேந்திரா வீட்டுக்கு போவாங்க. அங்க ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதா அப்படின்றது பாக்குறதுக்காக. அங்க போனா சத்யராஜுடைய ஆள் ஆல்ரெடி அங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஊத்தி கொளுத்தி வச்சிருப்பான். கமல்ஹாசன் அவனை துரத்திட்டு போயிட்டு இருப்பாரு. ரொம்ப பெரிய சேசிங்கா இருக்கும். அந்த சேசிங்கோட எண்டில சத்யராஜ் ஆளை புல்லட்ல துரத்திட்டு போவாரு. சைடுல பிரீத்தியும் உட்காந்துட்டு போவாங்க. ஒரு கட்டத்துல பிரீத்தி தனியா கல்லுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. கமல்ஹாசன் சத்யராஜ் ஆளை துரத்துறத விட்டுட்டு பிரீத்தியை ஃபாலோ பண்ணிட்டு போவாரு. கரெக்டா பிரீத்தி பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டர் உள்ள பூந்தும் போய் சீட்ல முட்டி ஸ்டாப் ஆவாங்க. பிரீத்தியை தூக்கும் போது தான் கமல்ஹாசனுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ளூ கிடைக்கும். அங்க தியேட்டர்ல இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆட் ஒன்று ஓடிட்டு இருக்கும், கவர்மெண்ட் ஆடு. ஸோ அந்த ஆடுல சலாமியா அப்படின்ற ஒரு கண்ட்ரி கூட இந்தியாவுடைய உறவு பத்தின ஒரு ஆட் ஒன்று ஓடிட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் இருப்பாரு. இந்த ஆடை ஆபரேட்டர் ரூம்ல இருந்து போய் தூக்கிட்டு வந்து கமல்ஹாசன் போட்டு பார்ப்பாங்க. ஸோ மிசைல் சலாமியா கண்ட்ரில தான் இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடும். அங்க எப்படி போறது அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் ஒன்று வரும். அந்த மொமெண்ட்ல தான் சாருஹாசன் தமிழ்நாட்டில இருந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்த சலாமியா கண்ட்ரிக்கு போறாங்க. ஸோ அவங்களோட நீங்களும் போங்க, போயிட்டு அந்த மிசைல் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிங்கன்ற மாதிரி பிரீத்தியும் விக்ரமா இருக்கிற கமல்ஹாசனும் கிளம்புவாங்க. கட் பண்ண ஏரியல் வியூல சலாமியா கண்ட்ரியை காட்டுவாங்க. தமிழ்நாட்டில இருந்து கலை நிகழ்ச்சி நடத்த வந்தவங்கள அந்த கண்ட்ரியில இருக்கிற தமிழ் டிரான்ஸ்லேட்டரா இருக்கிற ஜனகராஜ் இவங்க எல்லாரையுமே வெல்கம் பண்ணி பஸ்ல கூப்பிட்டு போயிட்டு இருப்பாரு. பஸ்ல கலை நிகழ்ச்சி நடத்த வந்த ஒருத்தர் பாம்பாட்டி, அவருடைய பாம்பு பத்தி சொல்லிட்டு இருப்பாரு கமல்ஹாசன் கிட்ட. அப்போ பாம்பு பஸ்ல இருந்து மிஸ் ஆயிடும். பாம்பாட்டி பஸ் உள்ள பாம்பை தேடிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே இடங்கிற இடமும் வந்துடும். இறங்கி ஊரை எல்லாருமே பேனு பார்த்துட்டு இருக்க சமயத்துல பல்லக்குல யாரோ வர மாதிரி இருக்கும். அங்க இருக்க ஊர் ஜனங்கள் எல்லாருமே ஓரமா போய் நிப்பாங்க அவங்க போற வரைக்கும். அந்த மொமெண்ட்ல பஸ்ல இருந்த பாம்பு வந்து அந்த பல்லக்கு தூக்கிட்டு போறவங்க கிட்ட வரவ பல்லக்கு கீழே போட்டுட்டு எல்லாருமே ஓடிடுவாங்க. பல்லக்குள்ளார ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு அழகிய பதுமை டிம்பிள் கபாடியா உள்ள இருப்பாங்க. ஒரு கட்டத்துல டிம்பிள பாம்பு கடிச்சிரும். மயக்கம் போட்டு கீழே விழுந்தவங்கள நம்ம ஹீரோ ஓடி போய் பாம்பு கடிச்ச இடத்துல வாயை வச்சு உறிஞ்சி விஷத்தெல்லாம் தூக்கி துப்பிடுவாரு. துப்புனதுக்கு அப்புறம் டிம்பிள் கபாடியாவை அரண்மனைக்கு கொண்டு போயிடுவாங்க. அந்த கண்ட்ரில மதகுருவா ஒருத்தர் இருப்பாரு, மேஜிக்லாம் காட்டிக்கிட்டு. டுபாகூர் மதகுரு ராஜாவுக்கு அடுத்ததா அந்த ஆளுக்கு தான் மரியாதை அந்த கண்ட்ரில. அந்த மதகுரு டிம்பிள் கபாடியாவை எங்க கூட்டு போறாருன்னா எலி கோயில் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது, அங்கதான் கூட்டு போவாங்க.
அங்க போற வழியில தான் இந்த சம்பவம் நடக்கும். அண்ட் கட் பண்ணா தமிழ்நாட்டுல இருந்து வந்த எல்லாரையும் ஜனகராஜ் அரண்மனைக்குள்ள கூட்டு போவாரு. இவங்க தான் கலை நிகழ்ச்சி நடத்த வந்தாங்க அப்படின்ற மாதிரி மன்னர் கிட்டையும் அறிமுகப்படுத்துவாரு. மன்னரும் விக்ரம் கிட்ட வந்து கழுத்தை கடிப்பாரு. அந்த ஊர் பண்பாடு பாத்தீங்கன்னா கழுத்தை கடிக்கிறது தான், கட்டி பிடிச்சு. அதே மாதிரி விக்ரமும் மன்னர் கழுத்தை கடிக்கணுமா, ரொம்பவே ஃபன்னியா இருக்கும். அந்த மன்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிந்தில மிகப்பெரிய ஆக்டரா இருந்த அம்ஜத் கான் தான். அண்ட் கட் பண்ணா அங்கதான் ஏன் ஜோடி மஞ்சக்குருவி பாட்டு வரும். இந்த படம் பார்க்காதவங்க ஏன் ஜோடி மஞ்சக்குருவி பாட்டு பார்க்கும்போது என்னப்பா இது சம்பந்தமே இல்லாம ஒரு லாங்குவேஜ்ல ஓடிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்க. அந்த லைன்லாம் பாத்தீங்கன்னா சலாமியா கண்ட்ரியோட லாங்குவேஜ் தான். சோ இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிம்பிள் கபாடியா அந்த நாட்டு மன்னனான அம்ஜத் கானுடைய தங்கச்சி. கமல்ஹாசன் டிம்பிள் கபாடியாவை பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்ததுனால கமல்ஹாசன் மேல டிம்பிள் கபாடியாவுக்கு ஒரு கிரஷ் ஒன்று வந்துரும். ஆல்ரெடி கமல்ஹாசன் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்க பிரீத்திக்கும் கமல்ஹாசன் மேல ஒரு கண்ணு இருக்கும். சோ அந்த சாங்கோட விஷுவல்ஸ் நீங்க ஆல்ரெடி பாத்துறீங்கன்னா அதுலயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாறி மாறி டான்ஸ் ஆடுவாங்க. சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மன்னர் எல்லாரையும் கூட்டு விருந்து வைப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த மன்னர் பரம்பரையில இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மதகுரு கிட்ட இருந்து சாப்பாட்டுல காரி துப்பு வாங்கணும். அப்படி மதகுரு துப்புனாதான் அந்த சாப்பாடவே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கன்றாவியான ஒரு பாரம்பரியத்தை வச்சிருப்பாங்க. சாப்பிட்டு இருக்க சமயத்துல மதகுரு ஒரு ஆள் வந்து கூப்பிட்டு போவாரு. கூப்பிட்டு போனா அங்க சத்யராஜ் வருவாப்ல. சத்யராஜ் வந்து இந்த போட்டோல இருக்கிறவன் யாருன்னு தெரியுதான்னு கேட்பாரு. ஓ இவன் தானே, இவன் தான் தமிழ்நாட்டுல இருந்து கலை நிகழ்ச்சி நடத்த போறான் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி மதகுரு சத்யராஜ் கிட்ட தமிழ்லயே பேசுவாரு. அதுக்கு காரணம் சத்யராஜ் தான் மதகுருவா அந்த கண்ட்ரிக்கு அனுப்பி விடுவாரு. இந்த பீஸ் நம்ம ஊர் லோக்கல் கை தான், அங்க போய் டிராமா பண்ணி ஏமாத்திட்டு இருக்குது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கட் பண்ணா பிரீத்தியும் கமல்ஹாசன் அவர்களும் ரூம்ல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பிரீத்திக்கு ஒரு பொசசிவ் வந்துரும். டிம்பிள் கபாடியா மேல நீங்க ரொம்பவே கேர் எடுத்து டான்ஸ் ஆடுறீங்க, அவளை தொட்டு தொட்டு ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பா. ஒரு கட்டத்துல காண்டாயி கமல்ஹாசன் வெளியே கிளம்பி போவாரு. போன சமயத்துல சத்யராஜோட ஆளுங்க கமல்ஹாசன் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரு இவனுங்க, எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் சர்ச் பண்ற மொமெண்ட்ல சத்யராஜ் பிரீத்தியை கிட்னாப் பண்ணி கூட்டு போயிடுவாரு. கமல்ஹாசன் இந்த அடியாளுங்க எல்லாரையுமே கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு இருக்க சமயத்துல மிசைல் எங்க இருக்குது அதையும் கண்டுபிடிச்சிருவாரு. மிசைல் இங்க தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான ஆளுங்க வருவா. அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாப்பாரு கமல்ஹாசன். எகிரி குச்சி எங்கெங்க ஓடும்போது கடைசியா அரண்மனையோட அந்த புறத்துல வந்து மாட்டிப்பாரு. அங்க பாத்தீங்கன்னா டிம்பிள் கபாடியா ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து குளிச்சிட்டு இருப்பாங்க. குளிச்சு முடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்க சமயத்துல கமல்ஹாசனை பாத்துருவாங்க. ஆல்ரெடி டிம்பிள் கபாடியாவுக்கு கமல்ஹாசன் மேல ஒரு கண்ணு. கமல்ஹாசனை கூட்டு போய் ரூம்ல ஜனகராஜ் வழியா தன் மனசுல என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல ஜனகராஜை வெளியே அனுப்பிட்டு கமல்ஹாசன் கூட ஜல்சா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி கிட்ட வரும்போது துமில்ல கதை ஓபன் பண்ணி டிம்பிள் கபாடியாவுடைய அண்ணன் அந்த நாட்டு மன்னன் அம்ஜத் கான் கமல்ஹாசனை கையும் களமா பிடிச்சிருவாரு. அந்த நாட்டு விதிமுறையை மீறி மன்னனுடைய தங்கச்சி மேல கை வச்சதுக்காக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி அமைச்சர்களை தீர்மானம் பண்ணி கமல்ஹாசன் அவர்களை போட்டு தள்ளுறதுக்காக நடு மைதானத்தில் நிக்க வச்சிருப்பாங்க. கமல்ஹாசன் கழுத்தை வெட்ட வர சமயத்துல டிம்பிள் கபாடியா அங்க இருந்து கமல்ஹாசன் அவர்களை தப்பிக்க வச்சிருவாங்க. ஒரு கட்டத்துல ஜனகராஜ் அவர்கள் ஒட்டகத்தை கொடுத்து இந்த பக்கம் தான் பாலைவனம் இருக்குது, நீங்க எஸ்கேப் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைப்பாங்க. இங்க இருந்து எஸ்கேப் ஆனா அங்க சத்யராஜோட ஆளுங்க எல்லாருமே ஒட்டகத்துல பாலைவனத்துல கமல்ஹாசனை சரவுண்ட் பண்ணிடுவாங்க. எப்படிடா அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்த சமயத்துல கையில ஒரு பாம்பு ஒண்ணு கமல்ஹாசன் அவர்களை போட்டு தள்ளிடும். நம்ம போட வந்தா பாம்பு அவனை போட்டுச்சு சொல்லிட்டு சத்யராஜ் அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. உயிருக்கு போராடிட்டு இருந்த சமயத்துல டிம்பிள் கபாடியாவும் ஜனகராஜும் ஒட்டகத்துல வந்து கமல்ஹாசனை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு டிம்பிள் கபாடியா பாம்பு கடிச்ச இடத்துல வாய் வச்சு உறிஞ்சி கமல்ஹாசனை காப்பாத்திடுவாங்க. காப்பாத்திட்டு ஒரு இடத்துல எடுத்து போய் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் டிம்பிள் கபாடியா இமேஜினேஷன்ல ஒரு சூப்பரான ஒரு பாட்டு ஒன்று வரும். மீண்டும் மீண்டும் வா அப்படின்ற மாதிரியான ஒரு இளையராஜாவுடைய மனதை வருடக்கூடிய ஒரு மெலோடி இருக்கும் அந்த மொமெண்ட்ல. சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமல்ஹாசனுமே கியூர் ஆயிடுவாரு. கியூர் ஆனதுக்கு அப்புறம் அரண்மனைக்கு வருவாங்க டிம்பிள் கபாடியா, கமல்ஹாசன், ஜனகராஜ். அங்க வந்து பார்த்தா அவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. அரசர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல மதகுரு உட்கார்ந்துட்டு இருப்பாப்ல. அந்த நாட்டையே சத்யராஜோட கேங் வந்து கைப்பற்றிடும். அம்ஜத் கானை டம்மி பீஸ் ஆக்கி உட்கார வச்சிருவாங்க. அங்கிருந்து கமல்ஹாசனை கூப்பிட்டு சத்யராஜ் வேற ஒரு ஃப்ளோருக்கு போவாரு. அங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செட்டப்போட மிசைல கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு ரூம் ஒன்று இருக்கும். அண்ட் கூடவே சத்யராஜ் அவர்கள் என்னப்பா உன் கூட இருந்தவங்க எல்லாருமே இப்ப என் பக்கம் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. யாருன்னு பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் கூட இருந்த பிரீத்தியும் சத்யராஜ் பக்கம் திரும்பிடுவாங்க. சத்யராஜுக்கு வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. கூட இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு துரோகி அப்படின்ற கமல்ஹாசன் கான்ல சொல்லும் போது லைட்டா கண்ணடிச்சு நான் அந்த மாதிரிலாம் இல்லப்பா சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சைகையிலே பிரீத்தி பேசுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த மிசைல டைவர்ட் பண்ணி விடுற மாதிரியான ஒரு ப்ரோகிராமிங் கோடுமே அவங்க பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாங்க. எழுதி வச்சு அதை கமல்ஹாசன் கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு கமல்ஹாசன் அந்த ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகி போவாரு. எஸ்கேப் ஆகி போன கமல்ஹாசன் அந்த இடத்துக்குமே டைம் பாம் ஒன்று செட் பண்ணி வச்சிருவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம மிசைலையும் கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சு மிசைல் மேல ஏறி போய் பிரீத்தி எழுதி கொடுத்த அந்த ப்ரோகிராம்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மாடிஃபை பண்ணிட்டு இருக்க சமயத்துல கையில் இந்த பேப்பரும் மிஸ் ஆகி பறந்துரும். என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அண்ட் அதே சமயத்துல சத்யராஜுடைய ஆளுகளும் கமல்ஹாசனை கண்டுபிடிச்சிருவாங்க. அங்க ஃபைட் நடந்துட்டு இருக்கும். சத்யராஜ் ஆளுங்க கமல்ஹாசனை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்க சமயத்துல டிம்பிள் கபாடியா அவங்களுடைய ஆளோட வந்து அங்க இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ளுவாங்க. அண்ட் கூடவே இந்த இடத்துல பாம்பு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் சொல்லிடுவாரு. எல்லாருமே சேஃபா போயிடுங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க. அங்க இருந்து அந்த இடத்துல டைம் பாம்பு இருக்குதுன்னு தெரிஞ்சதும் சத்யராஜுமே அங்க இருந்து எஸ்கேப் ஆக பார்ப்பாரு. சத்யராஜ்
சத்யராஜ் எஸ்கேப் ஆனதும் கமல்ஹாசனும் டிம்பிள் கிட்டையும் அம்ஜத் கான் கிட்டையும் நான் கிளம்புறேன், நீங்களும் சேஃபா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பாலைவனத்துல ஓடுவாரு குதிரையில. ஒரு கட்டத்துல சத்யராஜ் பிரீத்தியை கடத்திக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு குட்டி விமானத்துல ஏறி போவாப்ல. எங்க இருந்து தான் வந்தாருன்னு தெரியாது. கமல்ஹாசன் குதிரையில வேகமா ஓடி வந்து அந்த ஃபிளைட்டை பிடிச்சிருவாரு. ஃபிளைட்டை பிடிச்சி தொங்கிக்கிட்டே வருவாப்ல. தொங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல ஃபிளைட் உள்ளவே ஏறிடுவாரு. இங்க தான் கிளைமேக்ஸ்ல ஸ்கிரீன் பிளே ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. சத்யராஜ் மேல இருந்து கீழே குதிக்க போறேன்னா ஒரே ஒரு பேராசூட் தான் இருக்குது, நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோன்னு சொல்லி கீழே குதிச்சிருவாரு. மேல இருந்து கீழே குதிச்ச சத்யராஜ பறந்து வந்து புடிச்சிருவாரு. புடிச்சு அவர்கிட்ட இருந்த பேராசூட்டையும் புடுங்கிடுவாரு. புடுங்கி தன்னுடைய பின்னாடியும் மாட்டிப்பாரு. இதெல்லாம் எப்படி பண்ணாருன்னு சத்தியமா தெரியாது, ஆனா பண்ணிட்டாரு. பேராசூட்டை புடுங்கினதும் சத்யராஜுமே காலில் வந்து கதறுவாரு, என்கிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையுமே கொடுத்துறேன், ப்ளீஸ் என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு. கிளைமேக்ஸ் எப்படி முடியுது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுமே. அதே மாதிரி தான் சத்யராஜ் செத்துறாரு. பேராசூட்டை விரிச்சு பிரீத்தியும் கமல்ஹாசனும் சேஃபா பாலைவனத்துல வந்து இறங்கி லேண்ட் ஆகிறாங்க. லேண்ட் ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட். கரெக்டா குதிக்கிற இடம் பார்த்து டிம்பிள் காப்பாடி அங்க நின்னுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி கமல்ஹாசன் மேல தான் ஒரு கிரஷ் ஆச்சு. இந்த பக்கம் டிம்பிள் விக்ரம்னு கூப்பிட, இந்த பக்கம் பிரீத்தி விக்ரம்னு கூப்பிட, காத்து வாக்குல 2 காதல் படத்துல வர விஜய் சேதுபதி மாதிரி கமல்ஹாசன் மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு ஓடிடுவாரு. படமும் முடிஞ்சிரும். சரி என்னப்பா அந்த நடுவுல இருந்த மிசைல் எங்க தான் போச்சுன்னு கேட்டீங்கன்னா, கமல்ஹாசன் அங்க பாம் வச்சிருப்பாரு. எல்லாருமே அந்த இடத்தை விட்டு ஓடுவாங்க. ஓடிட்டு இருக்க சமயத்துல கமல்ஹாசன் பண்ண பாதி ப்ரோகிராமிங்லயே மிசைல் வெடிச்சு கடல்ல போய் விழுந்துரும். இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்க சாருகாசன், அட்மிரல் எல்லாருமே ஹாப்பி ஆவாங்க. இப்படிதான் ராய் ஏஜென்ட்டா இருந்த அருண்குமார் விக்ரமுடைய கதை முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் வரப்போற விக்ரம்ல இதுல இருக்கிற கேரக்டர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. பாப்போம், வெயிட் பண்ணி என்னதான் நடக்க போகுதுன்னு. லோகேஷ் கனகராஜ் என்ன மாதிரி பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. சோ ஓவராலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கதை சொல்லியிருக்கேன், ஏதாவது உளறி இருந்தா கண்டிப்பா மன்னிச்சிருங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் டூட் அஸ்வின்.